விஜய் கட்சி வேண்டாம், வழியை மாற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள். திடீரென மாற காரணம் என்ன? சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதோடு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இது முதல் முறை. அதோடு இல்லாமல் அதிமுக ஒரு முறை ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் அடுத்த முறை ஆட்சி பிடித்துவிடும். இது ஜெயலலிதா இருந்தவரை சரியாக நடந்தது. அவரது மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக அதிமுக தோல்விகளை சந்தித்து வந்தது. இதனால் அதிமுகவில் இருப்பதால் இனி எதிர்காலம் இல்லை என முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் நினைத்தனர். அதனால் தாவேகாவில் இணைவது தொடர்கதையானது. அந்த இணைப்பு சனிக்கிழமை தோறும் நடந்து வந்தது. அப்படி இருக்கு அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த திடீர் மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலை புரட்டி போட்டது. அந்த வகையில் திமுக, அதிமுக என இரு கட்சிகள் மட்டும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஆட்சி புரிந்து வந்தது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் திமுக தான் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளிவந்தன. இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஜய் தலைமையிலான தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் தாவேகா ஆட்சி அமைக்க மேலும் 10 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையானது. இதனால் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் முதலாளாக தாவேகாவிற்கு பல்டி அடித்தது. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இரு கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு கொடுத்த நிலையில் முதல்வராக விஜய் பதவியேற்றார். அதே நேரம் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான ஒரு பிரிவு எம்எல்ஏக்கள் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அதிருப்தி அடைந்தார். இந்த நிலையில் அந்த நிர்வாகிகளின் பதவிகளை பறித்து அதிரடி நடவடிக்கை எடுத்தார். இதனையடுத்து விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்கள் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைஞ்சாங்க. இதனால் காலியான இடங்களுக்கு மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் அந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம் பிடித்து விடலாம் என திட்டமிட்டனர். ஆனால் தமிழகத்தில் தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் விராலிமலை, திருச்சி கிழக்கு, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டது உயர்நீதிமன்றம். இதனால் தாவேக்கு சார்பாக மீண்டும் போட்டியிடலாம் என திட்டமிட்டவர்களின் கனவிற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள். அதே நேரம் அதிமுகவிலிருந்து மீண்டும் தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கவும் அக்கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. இதனால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நிலையில் வாரந்தோறும் சனிக்கிழமை என்று தாவேகாவில் அதிமுகவினர் இணையும் விழாவில் கடந்த ஜூன் 11ஆம் தேதி யாரும் இணையவில்லை. ஏற்கனவே தாவேகாவில் இணைந்த 6 எம்எல்ஏக்களுக்கு எந்த பொறுப்புமே வழங்கலை. எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு. இந்த நிலையில் தாவேகாவில் இணையலாம் என காத்திருந்த 10 அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் பின்வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. ஆகவே அதிமுக சார்பாக CV சண்முகம், KB அன்பழகன், காமராஜ், வீரமணி உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் கடந்த சில வாரங்களாகவே தாவேகா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவினுடன் பேசுவதை தவிர்த்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அங்கு சென்றவர்களுக்கே ஒன்றும் கிடைக்காத நிலையில் எம்எல்ஏ பதவியும் இல்லாமல் தாவேகாவில் மாவட்ட செயலாளர் என எந்த பொறுப்புமே இல்லாமல் என்ன செய்வது என பின்வாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் விஜயின் ஆசையில் மண் விழுந்தது தான் மிச்சம். காரணம், அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தலில் எப்படியாவது 118 எண்ணை அடைந்துவிட வேண்டும் என்று கணக்கு போட்டார். இப்போது அது தவிடுபொடியாகிவிட்டது. இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.